நாங்கள் திமுகவின் கொத்தடிமைகள்தான் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ வி.பி. ராஜன் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். வி.பி. ராஜன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேடை ஒன்றில் பேசும்போது ஸ்டாலினின் பேரனும் உதயநிதியின் மகனுமான இன்பநிதியை தமிழக முதலமைச்சராக்கிவிட்டு தான் சாக வேண்டும் என்பதுதான் தனது ஆசை என பேசியிருந்தார். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தான் வேற யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆனா இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் ஒரு கருத்தை தெரிவித்து திமுக அல்லாதோரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் தீனி போட்டுள்ளார். கலைஞர் குடும்பம்தான் நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம்தான் கட்சியை நடத்த வேண்டும், நாங்கள் திமுகவின் கொத்தடிமைகள் தான் என்று பேசியுள்ளார். ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். ஏற்கனவே திமுக ஆதரவாளர்களை 200 ரூபாய் ஊப்பிகள், கொத்தடிமைகள் என எதிர்தரப்பினர் விமர்சித்து வரும் சூழலில் அதனை ஒப்புக்கொள்ளும் வகையில் திமுக முன்னாள் எம்எல்ஏ வி.பி. ராஜன் பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.